நமஸ்தே வியூவர்ஸ், 4th மேக்ஸ் ஜாமெட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஆப்ஜெக்ட்ஸ். 3D ஆப்ஜெக்ட்ஸ்க்கு முன்னால் நம்ம என்ன படிச்சிருந்தோம்? 2D ஷேப்ஸ் பற்றி படிச்சிருந்தோம். 2D ஷேப்ஸுங்கும் போது ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள்லாம் பற்றி பார்த்தோம். அதோடைய பெரிமீட்டர்ஸும் பார்த்தாச்சு. இப்போது 3D ஷேப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. கியூப், கியூபாய்டு, கோன், ஸ்பியர், சிலிண்டர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அந்த ஷேப்புக்கும், அந்த க்யூபுங்கிற ஷேப் எடுத்துக்கிட்டோன்னா அதில் மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எத்தனை எட்ஜஸ், வேர்டிசஸ், அதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களை புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு க்யூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 6 ஃபேஸஸ் சொல்லியிருக்காங்க. பிளெயின் ஃபேஸஸ் 6ன்னு. க்யூப் அப்படின்னா அதோடைய ஒவ்வொரு ஃபேஸுங்கிறது அந்த ஸ்கொயர் ஷேப். இந்த ரெட் கலர், எல்லோ கலர், வயலட்டு, அப்போ அதுக்குடைய பேக் சைடு. அதே போல் இதோடைய பாட்டம் வயலட் இருந்தால் இதுக்கு பாட்டம் இருக்குது. பாட்டமும் ஒரு வயலட் கலரில் இருக்கிறதுக்கு நேராக பாட்டம் ஃபேஸ் ஒன்று உண்டு. இங்கே ஒரு 2 ஷேப்ஸ் இருக்கிற மாதிரி, 2 சைட்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த சைடும் ஒரு சைட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ டோட்டலாக 6 ஃபேஸஸ். எட்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த லைன்ஸ் தான் என்னது? எட்ஜஸ். அப்போது 1 2 3 4 எல்லோ கலருக்கு. இப்போ எல்லோ கலரில் உள்ள இந்த எட்ஜ் தான் இங்கேயும் காமன் இல்லையா? ஸோ அப்போ அகைன் நீங்கள் இதை கவுண்ட் பண்ண வேண்டியதில்லை. 5 6 7. இப்போது 7 வந்தாச்சு. அப்போ அதே போல் டாப்பில் பாருங்கள், இந்த 2 இப்போ காமன் ஆகிட்டு 8 9. இது 2 காமன் ஆயாச்சு. இனி அதே இந்த சைடு இருக்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு ஆப்போசிட் சைடு ஒரு லைன் இருக்கும். ஸோ அது 10 ஆயிரும். அதே போல் இந்த ஏரியா இது அந்த ஆப்போசிட் சைடு இருக்கிறத சேர்க்கும்போது 11 12 எட்ஜஸ்ன்னு. இதை நான் உங்களுக்கு ஒரு ஃபிகரோடு இப்போ காமிக்கிறேன். இப்போ இது ஒரு க்யூப் ஷேப். ஓகே, க்யூப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் ஃபேஸஸ் எத்தனை இருக்குது? எத்தனை ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1, தென் இந்த பாட்டம் 2, சைடில் எத்தனை இருக்குது? 1, இந்த சைடு 2 3 4 சைடு ஃபேஸ் இருக்கா? சைடு ஃபேஸ் 4 இருக்குது, டாப் ஒன்று, பாட்டம் ஒன்று, டோட்டலாக 6 ஃபேஸஸ். நெக்ஸ்ட்டு எட்ஜஸ். எட்ஜஸ்ன்னு வரும்போது அது எப்படி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். எட்ஜஸ் காமிக்கிறச்ச இந்த லைன்ஸ், இந்த ஷேப்போடைய இந்த இடம் 1, தென் 2 3 4. டாப்பில் 4 எட்ஜஸ் வந்தாச்சு. சேம் வைஸ் இதோட பாட்டம்லேயும் அதே மாதிரி 4 எட்ஜஸ் 1 2 3 4. ஸோ 4 + 4 8 எட்ஜஸ் நமக்கு இப்போது இருக்குது. 4 + 4 8 எட்ஜஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ பேலன்ஸ் இன்னும் 4 எட்ஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹைட்டு. இந்த ஏரியா, இந்த கார்னர் சைடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியா தான் என்னது? இது ஒரு எட்ஜ் 1, தென் இந்த இடத்துல உள்ளது 2, தென் 3 4. ஸோ இந்த 4 எட்ஜஸ் நமக்கு டாப்பில் ஆல்ரெடி ஒரு 4 எட்ஜஸ் நான் சொன்னேன். அதே போல் பாட்டமில் ஒரு 4 எட்ஜஸ் சொல்லியாச்சு. இது போக இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு 4. சைடில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த முனைன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஸோ இது எட்ஜ். இந்த ஹைட்டு ஃபுல்லாக என்னது? எட்ஜ். இந்த எட்ஜுங்கிறது 1, தென் 2, தென் 3, தென் 4. இதில் ஒரு 4. ஸோ டோட்டலாக டாப்பில் 4, பாட்டமில் 4, சைடில் ஒரு 4, 12 எட்ஜஸ். அதை தான் இங்கே உங்களுக்கு 12 எட்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வேர்டிசஸ்ங்கும் போது இந்த முனை, இதைத்தான் என்ன சொல்கிறோம்? இப்போ இந்த டாப்பில் 4 எட்ஜ் இருக்குல்ல, இந்த 4 எட்ஜும் 4 எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முனை இருக்குது, இங்கே ஒரு முனை, இங்கே ஒரு கார்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கார்னருங்கிறது 1 2 3 4, அதுதான் வேர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 4 வேர்டிசஸ். நெக்ஸ்ட்டு பாட்டம்லேயும் அதே போல் 1 2 3 4, இங்கேயும் 4 வேர்டிசஸ். இப்போது இங்கே இருக்கிற இந்த வெர்டிஸ் தான் இந்த எட்ஜுக்கும் வெர்டிஸ். அதே போல் இந்த பாட்டமில் இருக்கிற இந்த இதுக்குள்ள வெர்டிஸ் தான் இந்த சைடு, இந்த ஃபேஸில் உள்ளதுக்கும் வேர்டெக்ஸாக இருக்குது. ஸோ இது 2 காமன். இது டாப்பில் உள்ளது இதுக்கு வந்துடுது, பாட்டமில் உள்ளது இந்த சைடுக்கு வந்துடுது.
ஸோ டோட்டலாக அப்போ மொத்தம் 8 வெர்டிசஸ் தான் இருக்குது. வெர்டெக்ஸ் அப்படிங்கும்போது இந்த கார்னர், அப்போ 8 வெர்டிசஸ். இப்போ 6 ஃபேஸஸ் எப்படி இருக்குது, அப்போ ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஷேப்பில் நம்ம வீட்டில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஸ், நீங்கள் விளையாடக்கூடிய டைஸு, ஐஸ் க்யூப்ஸு, பில்டிங் பிளாக்ஸு, ரூபிக்ஸ் க்யூப். ரூபிக்ஸ் க்யூபுங்கிறது நம்ம ஷேப்பெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணுவோம்ல, நிறைய ஷேப்ஸு, கலர்ஸ், அந்த மாதிரியானது எல்லாமே என்னது உங்களுக்கு க்யூப் ஷேப்பில் வரக்கூடியது. ஸோ அதுக்குண்டான இது என்னது ரூபிக் ஷேப். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் சைடை தான் ஒரு சைடாக சொல்கிறாங்க. ஒரு ஹைட்டு டாப்பில் 1 2 3 4 இந்த சைடு ஒன்று வந்துடுது, இந்த பக்கம் ஒன்று திரும்ப பாட்டமில் இதே மாதிரி ஒரு சைடு அந்த பக்கமும் இருக்கிறத சேர்த்து தான் உங்களுக்கு 12 எட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. வேர்டெக்ஸ்ன்னு வரும்போது இந்த கார்னர், இப்போ இங்கே இருக்கிற கார்னர் தான் இந்த எட்ஜுக்கும் கார்னர். ஸோ அதனால தான் டாப்பில் வந்து 4 கார்னர் வருதுன்னா அதுதான் சைடுக்கும் கார்னர், பாட்டமில் 4 கார்னர் வருதுன்னா அதுதான் பாட்டம் சைடுக்கும் கார்னர். அப்போ டோட்டலாக 8 கார்னர்ஸ், தட் இஸ் 8 வெர்டிசஸ். 6 ஃபேஸஸும் எப்படி தான் இருக்கும், நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கியூபாய்டு. கியூபாய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு என்ன தான் இருக்குது, 6 ஃபேஸஸ் தான். சேம் 6 ஃபேஸஸ், அதுக்குள்ளது இந்த இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு, அதுதான் என்னது உங்களுக்கு கியூபாய்டு. ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் கியூபாய்டு. அப்போ கியூபு மாதிரியே தான் இதுக்கும் 6 பிளைன் ஃபேஸஸ். இந்த டாப்பு, பாட்டம், அப்புறம் சைடில் 4, 1, இந்த சைடு 2 3 4. ஸோ டோட்டலாக எத்தனை 6 ஃபேஸஸ் ஆயிடுது. எட்ஜஸும் அதே மாதிரி தான் நமக்கு 1 2 3 4. அப்புறம் இது ஒரு எட்ஜு, இந்த ஹைட்டு, தென் இந்த ஹைட் ஒரு எட்ஜு, இந்த ஹைட் ஒரு எட்ஜு, இந்த ஹைட் ஒரு எட்ஜு, அது போக இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த 4 சைட்ஸில் இருக்கக்கூடிய எட்ஜஸ். அப்போ எல்லாம் சேர்த்தா மொத்தம் 12 எட்ஜஸ். வெர்டிசஸ் அப்படிங்கும்போது இந்த கார்னர்ஸ் 1 2 3 4. அப்போ இங்கே இருக்கிற இந்த கார்னர் தான் இந்த சைடுக்கும் கார்னராக இருக்குது. இப்போ அதே போல் பாட்டமில் 4. இப்போ டோட்டலாக 8 வெர்டிசஸ். இதில் பார்த்திங்கன்னா க்யூபில் வந்து எல்லா ஃபேஸஸுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாதிரியான ஃபிகர் ஆக்சுவலாக இது இல்லை, எல்லா ஃபேஸஸும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஃபிகர் இது இல்லை க்யூபுக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு வேறு ஒரு ஃபிகர் காமிக்கிறேன். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா க்யூப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் வெயிட். இதில் பாருங்கள் 6 ஃபேஸஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆல் தி ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல். சரியா, டாப்பு உங்களுக்கு பாட்டம் 4 ஃபேஸஸும் சைடில் உள்ள 4 ஃபேஸஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு எட்ஜு நல்லா தெரியும். எட்ஜுங்கிறது இந்த கார்னர், கரெக்டாக இந்த விளிம்புன்னு சொல்லுவாங்க. நாட் கார்னர், இந்த விளிம்பு. 1 2 3 4. ஸோ 4 எட்ஜு. அப்புறம் சைடில் எட்ஜு இருக்கா, இந்த ஹைட்டு, சைடில் எட்ஜுங்கிறது இந்த ஹைட்டை தான் டினோட் பண்ணுறோம். இந்த ஹைட்டு தான் என்னது எட்ஜு, சைடில் உள்ள எட்ஜு 1, தென் இந்த சைடு 2 3, இந்த சைடில் உள்ள எட்ஜு 4. ஸோ இது ஒரு 4 எட்ஜஸ், டாப்பில் ஒரு 4 எட்ஜஸ், பாட்டம்லேயும் 4 எட்ஜஸ். இப்போ டோட்டலாக 12. கார்னர்ஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு எட்ஜும் வந்து 2 எட்ஜும் மீட் பண்ணுற இடம் தான் கார்னர், தட் இஸ் வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இது ஒரு வேர்டெக்ஸ் 1 2 3 4, 4 வேர்டெக்ஸ் ஆகுது. அப்போ அதே 4 வேர்டெக்ஸ் தான் இந்த எட்ஜு ஜாயின் ஆகிற இடத்துக்கும், இந்த வேர்டெக்ஸ் தான் இந்த எட்ஜுக்கும். அதனால் அகைன் நம்ம இதை கவுண்ட் பண்ண வேண்டியதில்லை, ஒரு எட்ஜு தான் இந்த இடத்துக்கும் இதுக்கும் காமனாக. ஸோ டாப்பில் 4 வேர்டெக்ஸ்னால் பாட்டம்லேயும் அதே போல் 4 வேர்டெக்ஸ். இப்போ டோட்டலாக 8 வெர்டிசஸ். இதே மாதிரி தான் க்யூபாய்டுக்கு. ஆனால் க்யூபாய்டுக்கும் க்யூபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல். தட் இஸ் இந்த டாப்பும் இந்த பாட்டம் இந்த 2 ஃபேஸஸும் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடு ஃபேஸும் ஈக்குவலாக இருக்கும். சைஸே உங்களுக்கு தெரியும், இந்த லெஃப்ட்டு ரைட்டும் அதே போல் டாப்பும் பாட்டமும் இந்த 2 ஃபேஸும் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இந்த 2 ஃபேஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் தி 6 ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது, க்யூபுக்கு தான் 6 ஃபேஸஸும் ஈக்குவலாக இருக்கும். க்யூபாய்டுக்கு ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல். அதுக்கு நமக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆர் ஈக்குவலுக்கு, மேட்ச் பாக்ஸ், பிரிக்ஸு, அது எல்லாமே வந்து
எரேசர், புக்கு, டூத் பேஸ்ட் பாக்ஸு, இது எல்லாம் வந்து நமக்கு இதுக்குண்டான எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பாக்ஸ் உங்களுடைய ஸ்கூல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல். அதில் வரக்கூடிய எட்ஜுங்கிறது இது ஒரு எட்ஜு. அந்த ஹைட்டு தான் 3 டைமென்ஷனுங்கிறது. 2 டைமென்ஷன்னா லென்த்து பிரெத்தும் தான் இருக்கும். 3 டைமென்ஷன்னா ஹைட்டுங்கிறது ஆட் ஆகிருக்கும். இதுதான் உங்கள் புக்கில் கரெக்டாக மார்க் பண்ணிக்காங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் எட்ஜு, அந்த 2 எட்ஜும் மீட் ஆகிற இடம் வேர்டெக்ஸ், அந்த ஃபேஸுங்கிறது அந்த சைடு ஃபுல்லாக சேர்ந்தது தான் என்னது ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பியர். ஸ்பியர் அப்படிங்கும்போது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அது உள்ள ஹாலோவாக இருக்கும். அப்போ அது ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு இருக்குது. ஸ்பியருக்கு வந்து சைட்ஸ் இருக்கான்னு பார்த்தா நோ சைட்ஸ். இப்போ நோ எட்ஜஸ். எட்ஜஸ் இல்லை அப்படின்னா வேர்டெக்ஸும் கிடையாது, கார்னர்ஸு எதுவுமே கிடையாது, வெர்டிசஸ். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இதில் உங்களுக்கு பால், க்ளோ, லட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லட்டு வந்து பால் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் காமிக்கிறேன் இல்லையா, இது கூட என்னது தான் உங்களுக்கு பால் ஷேப்பில் இருக்கக்கூடியது. இது போக இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டில் நான் உள்ளே இருக்கக்கூடியது பாருங்கள், க்யூபுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய க்ளோப் இருக்குது. ஸோ இதுவும் வந்து என்னது தான் உங்களுக்கு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். அப்போ ஸ்பியர் ஷேப் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக சர்ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வெளியே அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கர்வாக இருக்குது. ஓகேவா, அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கர்வாக இருக்கிறதுனால there is no edges and no corners or vertices. நெக்ஸ்ட்டு ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா சென்டருங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அந்த சென்டரில் தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த சென்டரில் தான் ஹோல்ட் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம். ஆனால் இந்த சென்டர் வந்து டாப்பில் சென்டர் போட்டிருக்கேன். ஆனால் அவங்க சொல்கிறது இந்த இடத்துல சரியா. சென்டருங்கிறது வந்து ஹோலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பியரில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்டர் பார்ட். இப்போ இந்த சென்டர் பார்ட்டில் இருந்து அந்த சர்க்கிளினுடைய ஒரு எண்டு வரைக்கும் வரக்கூடிய ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டரில் இருந்து சர்க்கிளினுடைய ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து இன்னொரு பாயிண்ட்டு, எங்கே வேணால் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். சென்டரில் இருந்து சர்க்கிளினுடைய எந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை நீங்கள் ட்ரா பண்ணாலும் அதுதான் என்னது ரேடியஸ். நெக்ஸ்ட்டு கோன். எ கோன் ஹேஸ் ஒன் பிளெயின் ஃபேஸ். இப்போ இந்த கோனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் ஃபேஸும் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோன் அப்படிங்கும்போது இது கோன் ஷேப். இந்த கோன் ஷேப்பில் பிளெயின் சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த பாட்டம், அந்த பிளெயின் சர்ஃபேஸ் இருந்தால் தான் அப்படி நிற்கும். கர்வ்ட் சர்ஃபேஸ்னால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கர்வாக இருக்கக்கூடிய இந்த இடம் தான் என்னது கர்வ்ட் சர்ஃபேஸ். அப்போ ஒன் பிளெயின் சர்ஃபேஸ், ஒன் கர்வ்ட் சர்ஃபேஸ். இதில் வேர்டெக்ஸ் இருக்குது. வேர்டெக்ஸ்னால் இந்த மொனை டாப்பில் இருக்கக்கூடியது தான் என்னது வேர்டெக்ஸ். அப்போது ஒன் வேர்டெக்ஸ், ஒன் பிளெயின் சர்ஃபேஸ், ஒன் கர்வ்ட் சர்ஃபேஸ். இந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்டுன்னு சொல்கிறோம். இது ஹைட், அதோடைய சென்டர்லேருந்து வரக்கூடிய ஹைட்டு. இதை தான் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. வேர்டெக்ஸ் சென்டர்லேருந்து போகக்கூடியது, அதோடைய பிளெயின் சர்ஃபேஸ்லேருந்து ஹைட்டுக்கு வேர்டெக்ஸுக்கு போகக்கூடியது தான் ஹைட்டு. ஸ்லாண்ட் ஹைட்டு அப்படின்னா அந்த கார்னரில், இப்போ இந்த இடம் ஃபுல்லாத்தையும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்லாண்ட் ஹைட்டு, சாய்வானதுன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து கரெக்டாக அந்த ஷேப்போடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்க, ட்ரா பண்ணி ஹைட்டுன்னு கொடுக்குறாங்க. அப்போது இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த சர்க்கிளினுடைய ஒரு எண்டுக்கு போகக்கூடியது என்னென்னு நம்ம பார்த்தோம், ரேடியஸ். அதையும் இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கோன் ஐஸ்கிரீம், பார்ட்டி கேப், பர்த்டே பார்ட்டினா ஒரு கேப் வைப்பாங்கள்ல, அதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிலிண்டர். சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 பிளெயின் ஃபேஸஸ் இருக்குதான், 1 கர்வ்ட் சர்ஃபேஸ். இப்போ இதில் பாருங்கள் சிலிண்டர் ஷேப்பு நான் உங்களுக்கு காமிக்கிறது. இது வந்து கர்வான சர்ஃபேஸ், இது ஃபுல்லாக கர்வ்டு சர்ஃபேஸ், வளைவாக இருக்குது. பிளெயின் அப்படிங்கும்போது டாப்பில் இந்த பாட்டமும் தான் என்னது பிளெயினான ஒரு சர்ஃபேஸ். ஓகேவா, டாப்பும் பாட்டமும். அப்போ 2 பிளெயின் ஃபேஸஸ் இங்கே இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது எட்ஜஸ் உண்டா அப்படின்னு பார்த்தா நோ எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ். இப்போ இதெல்லாம் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ஏ எட்ஜ். இது வந்து சர்க்கிளில் வரதுனால இதை நீங்கள் கட் பண்ணிடலாம். எட்ஜ் எதுவுமே கிடையாது. எட்ஜ் இல்லைங்கிறதுனால வேர்டெக்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு பிளெயினான ஒரு ஃபேஸ் தான் கீழே இருக்கும், டாப்லேயும் பாட்டம்லேயும். இப்போ இது கர்வ் சர்ஃபேஸ். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரா, நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே குடிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரா, அப்புறம் கேஸ் சிலிண்டர்,
பைப்பு, இது எல்லாமே என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஒரு க்யூப் ஷேப்புக்கு பார்த்துருக்கீங்க. க்யூப் ஷேப்புக்கு இது மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கீங்க. தென் க்யூபாய்டுனா உங்களுடைய பாக்ஸ் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு கோன் ஷேப்புக்கு பார்த்துருக்கீங்க. தென் ஸ்பியருக்கு பால், இந்த மாதிரி பால் எல்லாமே ஸ்பியரில் வரக்கூடியது. தென் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் என்னது உங்களுக்கு? சிலிண்டர் ஷேப். ஸோ இது அவ்வளவும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு புக்கில் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஆக்டிவிட்டின்னா, ஒரு க்யூபை வந்து உங்களுக்கு சார்ட்டில் கட் பண்ணி அதை க்யூப் ஷேப்பில் நீங்கள் பண்ணணுண்டு. ஸோ ஒரு எப்படி அது சார்ட்டில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒன்று நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கிறேன். 1 தென் 2 3 4 5 6. இப்போ இது எல்லாமே வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். இப்போ இது வந்து உங்களுக்கு சேம் மெஷர்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண முடியும். இப்படி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் இருக்கிற மாதிரி அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மாதிரி நீங்கள் கட் பண்ணுறீங்க. இதை வந்து நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். 2வையும் 4ஐயும் ஃபோல்ட் பண்ணுங்கள். 1 5 6. 6th பார்ட் வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. 3D ஆப்ஜெக்ட்ஸ்னாலே உள்ளே வந்து ஹாலோவாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு நெட்டு தான் உங்களுக்கு புக்கில் வந்து ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் வேறு எப்படியெல்லாம் நெட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சார்ட்டில் நம்பர் 2லேயும் கொடுத்துருக்காங்க, 3லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஷேப்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இப்போ போட்ட மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா எல்லாமே 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை கட் பண்ணும்போது நீங்கள் ட்ரா பண்ண ஏரியா விட்டுட்டு பேலன்ஸ் ஏரியா ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெட்டு ஃபார்ம் ஆகும். க்யூப் ஷேப்பில் நெட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு க்யூபாய்டு ஷேப்பில் உங்களுக்கு நெட்டு. அப்போ க்யூபாய்டு ஷேப் அப்படின்னாலே அது என்னது, ரெக்டாங்கிள் ஷேப்பில். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது 1 5 இது ரெண்டும் தான் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஷேப்பில், வேறு ஏதோ ஒரு ஷேப் மீன்ஸ் வேறு மெஷர்மெண்ட்டில். 1ம் 5ம் வேறு மெஷர்மெண்ட். 2 3 4 இந்த 3 ஒரே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு 6 அதையும் 2 3 4 மெஷர்மெண்ட்லேயே ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 6th பார்ட்டு தான் அதுக்கு உங்களுக்கு க்ளோசிங்காக வரும், க்ளோசிங் பார்ட்டாக. இதே மாதிரி நீங்கள் 1 3 5 6 இந்த நாளையும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு 2வையும் 4ஐயும் எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்யூபாய்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ இது மாதிரியான க்யூபாய்ட் ஷேப்ஸை க்ளே யூஸ் பண்ணியும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேக் ஏ கோன் வித் செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி செமி சர்க்கிள் நீங்கள் ஒரு சார்ட்டில் கட் பண்ணிவிட்டு இது 2 எண்டையும் இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோன் கிடச்சிடும். அதே போல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற இந்த ஷீட்டை அப்படியே ஃபோல்ட் பண்ணால் அது என்ன ஷேப்புக்கு மாறிடும், சிலிண்டர் ஷேப்புக்கு. இப்போ இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் ஒரு சார்ட் வச்சுருக்கேன். இதை அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் அ சிலிண்டர். ஸோ அப்படி சிலிண்டர் ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் சார்ட் எடுத்து ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் செஞ்சு பழகுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.7. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். எ கியூபாய்டு ஹேஸ் டேஷ் எட்ஜஸ். ஒரு கியூபாய்டுக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எட்ஜஸ் அப்படிங்கும்போது எந்த ஏரியா, நம்ம கியூபாய்டில் சம்மில் நமக்கு சொல்லியிருக்காங்க. எட்ஜஸ் அப்படிங்கும்போது இந்த லைன்ஸ் 1 2 3 4 அப்போ அந்த சைடு இருக்கும், அப்புறம் இந்த உள்ள 4 மொத்தம் 12 எட்ஜஸ். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், கியூபாய்டு ஹேஸ் சி தானே அதுக்கு ஆன்சர், அதை நீங்கள் மார்க் பண்ணிடலாம். இங்கே 12ன்னு எழுதிக்கலாம். த ஷேப் ஆஃப் எ டைஸ் இஸ் லைக் எ, டைஸோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், க்யூபுக்கு எக்ஸாம்பிள் தான் டைஸ் கொடுத்தாங்க. டைஸ் நம்ம விளையாடுவோம் இல்லையா, அது என்ன ஷேப்பு, க்யூப். ஸோ அதில் பி ஆன்சர். இங்கே நீங்கள் CUBE அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எ டேஷ் ஹாஸ் எ கர்வ்ட் சர்ஃபேஸ் அண்ட் 2 பிளெயின் ஃபேஸஸ். எந்த இதுக்கு ஒரு கர்வ்டு சர்ஃபேஸும் 2 பிளெயின் ஃபேஸஸும் இருக்கும்
அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம்னா 2 plain faces சிலிண்டருக்கு 2 plain ஃபேஸஸும் ஒரு கர்வ்டு ஃபேஸும் இருக்கும். ஸோ அப்போ அது என்னென்னு எழுதணும்? எஸ் சிலிண்டர். இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் ஆன்சர். A cylinder has a curved surface and 2 plain faces. Next, I have one vertex and one plain face today. I am a dash. அது ஒரு vertexும் ஒரு plain faceும் இருக்குமா? இப்போ vertexனா இது, plain faceனா இது curved face, bottom வந்து என்னது plain face. அப்போ ஒரு vertex இருக்கு, ஒரு plain faceும் இருக்கு அப்படின்னா அது என்னது? cone. ஒரு vertex இருக்கக்கூடிய plain face எது அப்படின்னா that is cone. அப்போ நீங்கள் அந்த இதில் என்னென்னு எழுதிடலாம்? I am a cone அப்படின்னு அந்த இடத்துல எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு a cube has dash vertices. ஒரு க்யூபுக்கு எத்தனை vertices இருக்குது? முனைகள். அது எத்தனை நம்ம பார்த்துருக்கோம்? 8 vertices. கியூபாய்டுக்கும் 8 தான், க்யூபுக்கும் 8 vertices தான் அந்த கார்னர். ஸோ 8. தட்ஸ் ஆல். இதோட உங்களுக்கு ஜாமெண்ட்ரி பார்ட் முடியுது. இது நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 2 பார்க்கலாம். பை வியூவர்ஸ், ஹாவ் எ குட் டே.